அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம சாதனை மனிதன் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தொடர்பாக பார்க்கலாம். விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இந்தியாவிலிருந்து கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தினை பெற்ற முதல் நபர் என்ற சாதனை படைத்திருக்கிறாங்க. 1988 அன்று கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து வழங்கப்பட்டது விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு. 1985 அன்று அர்ஜுனா விருதை வென்று சாதனை படைத்தவர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதே மாதிரி 1987 அன்று பத்மஸ்ரீ விருதும், 2000 ஆண்டு பத்ம பூஷன் விருதும், 2007 அன்று பத்ம விருதுகளில் உயரிய விருதான பத்ம பூஷன் விருதை வென்றவர் நம்முடைய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதே மாதிரி இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருதான அந்த கேல் ரத்னா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1992 ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டது. அந்த விருதினை 1991, 92 ஆண்டு காலகட்டத்திற்காக முதல் முறையாக வென்று சாதனை படைத்தவர் நம்முடைய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதே மாதிரி அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதானது தற்போது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு அன்று ஓகேவா அந்த செஸ் போட்டிகளை நடத்தும் சர்வதேச அமைப்பான FIDE அந்த அமைப்பின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நம்முடைய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். இன்னொரு முக்கியமான ஒரு மகுடம் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது உலகக்கோப்பை செஸ் போட்டியானது சரியா கோவாவில் தொடங்கியுள்ளது. இந்த போட்டிக்கான வெற்றி கோப்பையில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு முக்கியமான ஒரு சாதனை. இந்த பதிவிற்கான கேள்வி: இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு எந்த ஆண்டு விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருதான கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது?